Daily. Taste the Daily. என்னுடைய ஒர்க் வந்து இந்த கோவில் திருவிழாக்கள்லாம் ஃபோக் ஆர்டிஸ்ட். ஃபோக் ஆர்டிஸ்ட் அந்த பம்பை சொல்லுவாங்க, சாமி வர்ணிப்பு சொல்லுவாங்க. அதில் ஃபோக் ஆர்டிஸ்டாக தான் நமக்கு மெயின். மாப்பிள்ள என்ன பண்ணாருன்னா ஃபோட்டோவை வச்சு எடிட்டிங் பண்ணுவாங்க இல்லைங்களா, அதுபோல் வந்து யோகி பாபா ஃபோட்டோ வச்சு பிளாக் கலர் டிஷர்ட்டில் யோகி பாபா ஃபோட்டோ இருக்க மாதிரி நான் அதை போட்டுட்டு இருக்க மாதிரி பண்ணார், ஒரே ஃபேஸாக இருக்கிற மாதிரி. அதிலேருந்து கொஞ்சம் அப்படியே பட வாய்ப்பெல்லாம் கொஞ்சம் வர அப்படியே சின்ன சின்ன பட வாய்ப்பு வந்தது. இப்போ ஒரு 6 படம் பண்ணியிருக்கேன். ஃபேமிலி கும்பலாக போயிட்டுருப்போம். நான் முன்னே போயிட்டுருப்போம், கொஞ்சம் போகும்போது ஸ்டாப் பண்ணுறாங்க, நாங்கள் மட்டும் போயிடுவோம். அப்புறம் யோகி பாபா மாதிரியே இருக்கார் பாரு, இவங்களா பில்டப் பண்ணுவாங்க. சோதம் பண்ணுறதுக்காக டெல்லி போயிருந்தோம். பக்கத்தில் பஜார்லாம் இருந்தால் போய் சுற்றி பார்க்குறது, இந்தியா கேட் போய் சுற்றி பார்க்குறது, அது போல் போகணும்னு வச்சுக்கலாம். முதல்ல ஒருத்தவங்க பார்த்தோம் ஒரு கடையில் பார்த்துட்டு, சவுத் இந்தியன் ஆக்டர்? நோ 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 நோ. சவுத் இந்தியன் ஆக்டர் தானே? நான் இல்லைடா, அவன் ஹிந்தியில் பேசலாம், நான் தமிழ் தவிர வேறு எதுவும் தெரியாது. இல்லைடான்னா ஒத்துக்கல. நீங்க வந்து வெளியே தெரிஞ்சதுக்கு அப்புறம் யோகி பாபு சாருக்கு டூப் போடுறதுக்கு அது மாதிரிலாம் கூப்பிட்டுருக்காங்களா? கூப்பிட்ருக்காங்க சார், போயிருக்கேன். 2 படம் டூப் பண்ணியிருக்கேன், 2 படம் அவருக்கு. அப்போ வந்து மேக்ஸிமம் டூப் கூப்பிட்றவங்க வந்து அவர் வராத அன்னைக்கு தான் டூப் நம்மளை கூப்பிடுவாங்க. ஒரே நாளில் 2 பேருக்கும் அவர் வர அன்னைக்கு என்னையும் கூப்பிட்டு, எனக்கு காலைல ஷார்ட் போகுது, எனக்கு இப்போ ஷார்ட் போய் முடித்த உடனே அதுக்கு அடுத்தது அவருக்கு ஷார்ட் போகுது. பார்த்துட்டு முறைச்சிட்டு போயிட்டாரு. அவங்க அசிஸ்டன்ட் வந்து கூப்பிட்டாங்க, சார் உங்க நாள் போன உள்ள போன மேலே இருந்தார். இப்போ நான் வந்து ஃபோக் ஆர்டிஸ்ட்ன்றதுனால வந்து ஸ்டேஜில் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருப்போம். கீழே இருந்து வேலைப்பானுங்க பண்ணி முடிஞ்சு வாயணும், அதை சொல்லி கீழே இருந்து கூப்பிடுவானுங்க. யோகி பாபா எப்படி பாரு, யோகி பாபா எப்படி பாருனா போல நமக்கு அப்படியே ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஸோ இப்போ இந்த ஒரு தோற்றம்ன்றது உங்களோட தொழிலுக்கு எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பாக இருக்கும்? அங்கே ப்ரோக்ராம் பண்ணும்போது அவங்க ஆர்கனைஸ் பண்ணுறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க ஏதாவது ஒன்று முடிவு பண்ணி வச்சுருப்பாங்க. இவர் இந்த டைமில் ஏற்றணும், ஸ்டேஜ் ஏற்றணும், இவ்வளோ நேரம் அவர் கொடுக்கணும் அப்படின்னு. அந்த டைம் வந்து இங்கே செல்ஃபி எடுக்கிற இடத்துல அவங்க போகும்போது தான் யாராவது கையை பிடிச்சி எடுத்து செல்ஃபி எடுப்பாங்க. நம்ம பண்ணக்கூடாதுன்ட்டு சொல்ல முடியாது இல்லைங்களா, அதனாலலாம் வேலையை எவ்வளோ கட்டாயிருக்கு. அது போல நமக்கு வர வேலையே கட்டாயிருக்கு. அது போல் அவன் அவரை கூட்டா எனி டைம் செல்ஃபி பிரச்சனையாக இருக்கும். அம்மா வந்து அவரை மாதிரி இருக்குன்றது அது வந்து நம்ம தப்பு கிடையாது. ஆமா, இல்ல அப்படி இருக்கும்போது இப்படி பாக்குறவங்க எல்லாம் அவரை மாதிரி பண்றியான்னு கேட்கறதுன்றது நமக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஆமா, ரொம்ப கஷ்டமா இருக்கும். நம்ம ஒன்று விருப்பப்பட்டு நம்ம இதை செய்யணும் ஆசைப்படுவோம், அதை எவ்வளோ கஷ்டப்பட்டு நமக்காக அமைச்சிக்குவோம். அதை சிம்பிளா ஒருத்தர் வந்து என்ன சொல்லிட்டு போவாரு, அவர் மாதிரி பண்ண ஆசைப்படுறியா, பரவாயில்ல அவர் மாதிரி தான் இருக்கு, இதுக்காகவா இவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் நிறையா. மெட்ரோ மெயிலர்களுக்கு வணக்கம், நான் உங்கள் அஜித். அதாவது நம்ம இந்த உலகத்தில் வந்து ஒருத்தர் மாதிரியே ஒரு 7 பேர் இருப்பாங்க, ஒரே மாதிரி 7 பேர் இருப்பாங்க அப்படின்னா நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல. அதில் நமக்கு எவ்வளோ நம்பிக்கை இருக்குன்னு தெரியல. ஆனால் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய இன்னொரு ஆளை வந்து நான் இன்னைக்கு வந்து மீட் பண்ணியிருக்கேன். ஸோ அவர்கிட்ட நான் பேச போகிறேன். ஸோ அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா யோகி பாபு மாதிரியே இருக்காருன்னு என்னால் சொல்ல முடியல. ஏன்னா அவர் யோகி பாபு மாதிரியே உட்காந்துருக்காரு. அப்படி எனக்கு நம்ம யோகி பாபு தான் என்னோட உட்காந்துருக்க மாதிரியே இருக்குது. ஸோ அவரை மாதிரி இருக்கக்கூடிய மணிபாலன் ப்ரோ கிட்ட தான் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்க போகிறோம். என்ன பண்ணுறாரு அவர், இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காரு, இதனால எவ்வளோ ஒரு ஃபேன் பேஸ். ஏன்னா அவர் ஃபேன் பேஸ் ஒரு 10% வந்து இவர்கிட்ட வந்து அந்த ஃபாலோவர்ஸ்லாம் வந்திருப்பாங்கல்ல. ஸோ அதில் என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆயிருக்கு, இல்லை என்ன மாதிரியான சக்ஸஸ்லாம் உருவாயிருக்கு அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து அண்ணன்கிட்ட வந்து எனக்கு பேசி தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் அண்ணன். வணக்கம், எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன் அண்ணா. ஃபஸ்ட்டு என்னாலேயே நம்ப முடியல, வந்து உங்ககிட்ட தான் பேசுறேன்னா இல்லை யோகி பாபு தான் என்ன உட்காந்துருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களை பற்றி சொல்லுங்கண்ணா, எங்கே பிறந்தீங்க? நான் வந்து இளந்தம்பட்டுன்ற ஒரு கிராமத்தில் பிறந்தேன். சின்ன வயசுலேருந்தே பாண்டிச்சேரி செட்டில்டு. பாண்டிச்சேரியில் வந்து சூரமங்கலம் என்ற ஒரு கிராமத்தில் இருக்கோம். என்னுடைய ஃபுல் ஒர்க் வந்து இந்த கோவில் திருவிழாக்கள்லாம் ஃபோக் ஆர்டிஸ்ட். ஃபோக் ஆர்டிஸ்ட் அந்த பம்பை சொல்லுவாங்க, சாமி வர்ணிப்பு சொல்லுவாங்க, அதில் ஃபோக் ஆர்டிஸ்டாக தான் நமக்கு மெயின். அதில் போயிட்டுருக்கு சார். ஆரம்பத்துல இருந்தே அதானா? உங்களுக்கு யாராவது கற்றுக் கொடுத்தா? அப்பா. முன்னாடி அப்பா அதில் இருந்தா? ஆமாம், அப்பா அந்த ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அதில் இப்போ நம்மளும் அதை பண்ணிட்டு இருக்கோம். சரி சரி. இந்த யோகி பாபு மாதிரியே இருக்கீங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் யார் ஐடென்டிஃபை பண்ணி உங்கள்கிட்ட சொன்னது? அது ஒரு மாமா பையன் ஒருத்தர் இருக்கான்னு வச்சுங்களேன். அவர் அந்த மாமா பிள்ளை என்ன பண்ணாருங்கன்னா ஃபோட்டோவை வச்சு எடிட்டிங் பண்ணுவாங்க இல்லைங்களா, அதுபோல் வந்து யோகி பாபா ஃபோட்டோ வச்சு பிளாக் கலர் டிஷர்ட்டில் யோகி பாபா ஃபோட்டோ இருக்க மாதிரி நான் அதை போட்டுட்டு இருக்க மாதிரி பண்ணார், ஒரே ஃபேஸாக இருக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு பண்ணியிருந்தார் அவர். அதுக்கு அப்போல்லாம் அவ்வளோ ஹேர்லாம் அவ்வளோ இல்லை, முடியெல்லாம் அவ்வளோ இல்லை. அதுக்கு இடையில் வந்து ஸ்டேஜ் ப்ரோக்ராம் நிறையா பண்ணுறோம். அதில் பண்ணும்போது என்னுடைய அந்த ஒர்க்கில் வந்து தலையில் வந்து ஃபயர் கட்டிட்டு ஆடுவாங்க.
இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிச்சுட்டு ஃபயர் கட்டிட்டு ஆடுவாங்கன்னு வச்சுக்கலாம். அதுக்காக வளர்த்தது தான் அந்த முடி. இதுக்கு வேற எந்த ஒரு இதுவும் கிடையாது. நான் தான் கேட்குறது இல்லை, யோகி பாபு மாதிரி அண்ணன் மாதிரியே மாறுறதுக்காக இந்த முடி இல்லை நிறைய பேர் கேட்குறாங்க. அது நீங்கள் சொல்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் அது காரணம் கிடையாது. ஏன் முன்னாடி உங்களுக்கு இந்த முடி இல்லை? அப்போ ஷார்ட்டாக இருக்கும், ஷார்ட்டாக இது பண்ணிவிடுவேன். இதை வந்து ப்ரோக்ராமுக்காக ஹேர் வளர்த்தது தான். அப்படி ப்ரோக்ராம் பண்ணும்போது நம்ம புதுச்சேரி நடிகர் சங்கம் சார்பாக நம்ம ராக் பீச்சில் ஒரு ப்ரோக்ராம் பண்ணாங்க சங்கத்து சார்பாக. அப்போ வந்து ப்ரோக்ராம் பண்ணும்போது எனக்கு அங்கே வாய்ப்பு கொடுத்தாங்கன்னு வச்சுக்கலாம். அங்கே வாய்ப்பு கொடுக்கும்போது இதில் கலெக்டர்லாம் வெளியே உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த கலெக்டர்லாம் பார்த்துட்டு வந்து ஸ்டேஜில் வந்து சொன்னார், அப்படியே இருக்கப்பா, நீ யோகி பாபு மாதிரியே இருக்க, நீ இன்னிலேருந்து புதுவை யோகி, உன் பேர் மணிவாளில் புதுவை யோகி, புதுவை யோகி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார். அதிலேருந்து கொஞ்சம் அப்படியே பட வாய்ப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வர அங்கே நம்ம சங்கத்தில் தலைவர் இருக்கார் செல்வான்னானும் செயலாளர் குமரன் சொல்லிட்டு, அவங்க 2 பேரும் மூலயமா அப்படியே சின்ன சின்ன பட வாய்ப்பு வந்தது. இப்போ ஒரு 6 படம் பண்ணியிருக்கேன். 6 படம் பண்ணியிருக்கீங்களா? என்னென்ன படம்லாம் பண்ணியிருக்கீங்க? ஃபஸ்ட்டு படம் எப்பட்றான்னு சொல்லிட்டு ஒயிட் டவுன் ஃபிலிம்ஸ் அடுத்தது எப்பட்றான்னு ஒரு படம், அது இப்போ ரிலீஸ் ஆகிடுது எப்பட்றா. அதுக்கு அடுத்தது பிரபுதேவா சார் படம் பண்ணியிருக்கோம். பேட்டர் அப்பில் ஒரு சினிமா ஒரு சின்ன சின்ன ரோல் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் மெர்சி சிவா சார் படம் ஒன்று பண்ணியிருக்கிறோம். டேனியல் பாலாஜி சார் படம் BB 118 சொல்கிற படம். அப்படி ஒரு 6 படம் போயிட்டுருக்கு. இப்போது ஒரு சில நடிகர்களுக்கு வந்து அந்த நடிகர்கள் மாதிரி இன்னொரு நடிகர்கள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் சினிமாவில். ஏன்னா ஒரு சில சீன்ஸ்க்கு டூப் போடுறதுக்கோ இல்லை ஒரு ஆம்பியன்ஸ் காட்டுறதுக்கோ அந்த மாதிரி கிடைக்கிறது தேடுறது ரொம்ப கஷ்டம். ஆமாம். இப்போ உங்களை நீங்கள் வந்து வெளியே தெரிஞ்சதுக்கு அப்புறம் யோகி பாபு சாருக்கு டூப் போடுறதுக்கு அது மாதிரிலாம் கூப்பிட்டுருக்காங்களா? கூப்பிட்ருக்காங்க சார், போயிருக்கேன். 2 படம் டூப் பண்ணியிருக்கேன். 2 படம் அவருக்கு 2 படம் பண்ணியிருக்கேன். அப்படி போயிட்டுருக்கு. இப்போ அந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சா? பண்ணது இல்லை, ஒன்றும் படம் இனிமே தான் ரிலீஸ் ஆகும். ஒர்க் போயிட்டு ஃபஸ்ட்டு யோகி பாபு அவர்கள் உங்களை பார்த்தோன்னே எப்படி ரியாக்ட் பண்ணாரு? இங்கே சென்னையில் தான் மாயாஜால் பக்கத்தில் ஒரு ஷூட் ஒன்று. அப்போ வந்து மேக்ஸிமம் டூப் கூப்பிட்றவங்க வந்து அவர் வராத அன்றைக்கி தான் டூப் நம்மளை கூப்பிடுவாங்க. ஒரே நாளில் 2 பேருக்கும் அவர் வர அன்றைக்கி என்னையும் கூப்பிட்டுட்டாங்க. போயிட்டு ஷூட்டில் இருக்கும்போது எனக்கு அவர் வரான்னு தெரியாது. ஆனால் ஷூட்டில் போயிட்டு மேக்கப் பண்ணிவிட்டு இருக்கிறோம். எனக்கு காலைல ஷாட் போகுது. எனக்கு இப்போ ஷாட் போய் முடித்த உடனே அதுக்கு அடுத்தது அவருக்கு ஷாட் போகுது. அவருக்கு ஷாட் போயிட்டு இருக்கும்போது சரி அவரை பார்க்கலாம், நானும் இது வரைக்கும் நேரில் பார்த்தது கிடையாது அவரை. சரி அவரை பார்த்துடலான்ற ஒரு இதில் நம்ம பார்த்தேன். நம்ம அவர் பார்க்க போகும்போது மேனேஜர்ஸ் எல்லாம் விட மாட்டாங்க அவரை பார்க்குறதுக்கு. ஏதாவது ப்ராப்ளம் வரும்னு தெரியும் போல இருக்குது அவங்களுக்கு. ஆனால் உடனே சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் என்னுடைய டேக் முடித்த உடனே ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு உட்காந்துட்டு மொபைல் நோண்டிட்டு இருந்தேன். அண்ணன் டூப் முடிச்சுட்டு வந்தாப்புல, சார் வந்தாப்புல. வந்துட்டு கிட்ட வந்து நின்று தான் நான் கவனிக்கல அவர் வராருன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு முறைச்சிட்டு போயிட்டார். மேலே போயிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு அவங்க அசிஸ்டன்ட் வந்து கூப்பிட்டாங்க. சார் உங்களை மேலே கூப்பிட்டாங்க. போன மேலே இருந்தார். நான் வணக்கம் சார், இதான் டூப் போடுற எல்லாத்துக்கும். இல்லை சார் 2 படம் போட்டிருக்கேன் சார். என்ன ஊரில் இருந்தார்? நான் பாண்டிச்சேரியில் இருந்தவர். சரி ஓகே போ, வேறு எதுவும் சொல்ல, ஓகே போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டார். ஆனால் ஒரு சிலருக்கு வந்து ஓகே ஒரு உடல் தோற்றம் அந்த மாதிரி இருக்கும், இல்லை மூஞ்சில் ஏதோ இருக்கும். நீங்க பண்ற பாடி லாங்குவேஜும் இப்ப அவர மாதிரி தான் இருக்கு எனக்கு பார்க்கும்போது. இல்ல எல்லாம் அப்படிதான் சொல்றாங்க. நீங்க பண்ற ரியாக்ஷன் இப்ப நீங்க இப்படி குனிஞ்சு இப்படி வண்டி ஆட்டினீங்க தெரியுமா, எனக்கு அதுவுமே யோகி பாபு அவர்கள் மாதிரி தான் இருக்கு. இல்ல நீங்க யோகி பாபு அவர்கள் மாதிரி இருக்காங்கன்னு சொன்னதை வச்சு அவர் மாதிரி இமிடேட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா? அப்போ இல்லைங்க பிரதர், இது வந்து இப்போ பாண்டிச்சேரியில் வந்து கேட்டாலே தெரியும். ஏன்னா பாண்டிச்சேரியில் வந்து இருக்கவங்க எல்லாருக்கும் நம்ம எனி டைம் பார்த்துட்டே இருக்காங்க இல்லைங்களா, அதனால நம்மளுக்கு தெரியும். எப்பயுமே எனக்கு தான் இங்கே நிறைய பேர் கேட்பாங்க, அவர் மாதிரி உங்களை பாடி லாங்குவேஜ் இருக்குது, நீங்கள் அதுக்காக ஏதாவது ட்ரை பண்ணுறீங்களா அப்படின்னாங்க. அதுவும் இல்லை. ஹேர் பார்த்துட்டு அவர் மாதிரி முடி வளர்க்குறீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு எல்லாருக்கும் தான் அப்படியே வச்சுக்கணும், அவ்வளோதான். உங்கள் ஃபேமிலி பற்றி சொல்லுங்கண்ணா. அப்பா வந்து ஃபோக் ஆர்டிஸ்ட் வீரன் சொல்லிட்டு, அம்மா தவிட்டம்மாள், தம்பி வந்து எனக்கு ஒரு தம்பி, ஒரு 5 தம்பிங்க கூட்டு குடும்பம். நாங்கள் ஒரு 5 தம்பிங்க இருக்கோம், கூட்டு குடும்பமாக இருக்கும். யோகி பாபு மாதிரி இருக்கிறேன்னு சொல்கிறது அவர் கலெக்டர் சொன்ன பிறகு பாண்டிச்சேரியில் இருக்கவங்களே வந்து திரும்பி பார்க்க வச்சது யாருக்குன்னா தம்பி ஒய்ஃப். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நான் போயிட்டே இருப்பேன், என் ஃபேமிலி கும்பலாக போயிட்டுருப்போம், நான் முன்னே போயிட்டுருப்பேன், கொஞ்சம் போகும்போது ஸ்டாப் பண்ணுறாங்க, நாங்கள் மட்டும் போயிடுவோம். அப்புறம் யோகி பாபு மாதிரி இருக்காரு பாருங்க, இவங்களா பில்டப் பண்ணுவாங்க. பில்டப் பண்ணும்போது எல்லாம் திரும்பி பார்ப்பாங்க, ஆமாம் யோகி பாபு மாதிரி இருக்காரு. எங்கே போனாலும் உங்களை வந்து ஐடென்டிஃபை பண்ணி வச்சுட்டே இருப்பாங்க. ஆனால் அவர் யோகி பாபு சார்லாம் ரொம்ப கஷ்டம், அதாவது நார்மலான லைஃப் எல்லாம் பண்ணுறது ரொம்ப கஷ்டன்றது எனக்கு தெரியுது. ஆனால் எங்கேயுமே இப்போ நான் வந்து ஃபோக் ஆர்டிஸ்ட்டு, ஒரு நாளைக்கு ஒரு ஊர் போவோம், ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு போகிறோம், சரியான முறையில் ப்ரோக்ராம் பண்ண முடியாது. எல்லாருமே செல்ஃபி எடுக்கிறது,
அதை பற்றி இது பண்ணும்போது நமக்கு ப்ரோக்ராம் பண்ண முடியாது, அது போல் போயிட்டுருக்கு. ஃபேமிலியில் இல்லை உங்கள் பசங்களாம் இருப்பாங்கல்ல, ஆமாம், அவங்கெல்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணாங்க? நீங்கள் யோகி பாபா இருக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் சொல்லியிருப்பாங்கல்ல, ஆமாம் எங்கள் அப்பா தான் அது, எங்கள் அப்பா இப்படி இருக்காருன்னு சொல்லி அவங்க பசங்களாம் அதில் ரியாக்ட் பண்ணுவாங்களா? பையன் ஸ்கூல் போகும்போது வைத்தீஸ்வரன் சொல்லிட்டு இருக்கான், ஸ்கூல் போகும்போது ஸ்கூலில் பசங்கிட்ட சொல்லுவாங்கண்ணா எங்கள் அப்பா ஷூட் போகிறாரு யாருன்னு, யோகி பாபா மாதிரி இருப்பார் எங்கள் அப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க போல். அதில் நான் அது மேக்ஸிமம் என்னுடைய பசங்க மட்டும் இல்லாமல் தம்பி பசங்களாம் இருக்காங்கல்ல, எல்லாருமே சின்ன சின்ன பசங்க தான், எல்லாருமே டிவியில் அவருக்கு வீட்டில் டிவி பார்த்துட்டு இருக்கும்போது யோகி பாபா சார் படம் போகுதுன்னா ஏய் மணியப்பா 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 மணியப்பான்னுவாங்க எல்லாம். அதுபோல் அதை ஒரு இதாகவே இதாகிடுச்சு. ஓகே, சூப்பர். ஆனால் இதனால ஓகே நம்ம யோகி பாபா மாதிரி இருக்குன்னு சொன்னனால இப்போ உங்களுக்கு 4 இடத்துக்கு போகிறதுக்கு வரைக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆமாம் ஆமாம். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் என்ன ஃபேஸ் பண்ணீங்க? கொஞ்ச நாளுக்கு முன்னே நான் அந்த ஃபோக் ப்ரோக்ராம் பண்ணுறதுக்காக டெல்லி போயிருந்தேன். டெல்லியில் இந்தியா கேட்டு பக்கத்தில் ப்ரோக்ராம் வச்சுக்கலாம். ப்ரோக்ராம் போயிட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அந்த விஷயத்த கூட சொல்லியிருக்கேன். அந்த ப்ரோக்ராம் போயிட்டு இருக்கும்போது ப்ரோக்ராம் ட்ரைனிங் முடிஞ்சது, அதாவது ரிஹர்சல் பார்ப்போம். நான் 3ஆவது நாள் ப்ரோக்ராம்னா ஒரு 2 நாளுக்கு முன்னே போயிட்டு ரிஹர்சல் பார்ப்போம். ரிஹர்சல் பார்க்கும்பொழுது ஆஃப்டர்நூனில் முடிச்சுட்டு ரூமில் ரெஸ்ட் எடுக்கிறது தான். அது பக்கத்தில் பஜாரில் இருந்தால் போய் சுற்றி பார்க்குறது, இந்தியா கேட் போய் சுற்றி பார்க்குறது, அது போல் போகணும்னு வச்சுங்களேன். அதுபோல் பஜாரில் போகும்போது ஷார்ட்ஸ் போட்டு டிஷர்ட் போட்டு போனேன், மேலே வந்து ஜர்க்கின் போட்டு போனோம், ஓப்பனில் விட்டுட்டு ஜர்க்கின் விட்டு குளிச்சுட்டு இதே போல் தலையாக முதல்ல ஒருத்தவங்க பார்த்தான் ஒரு கடையில் பார்த்துட்டு, ஹே சவுத் இண்டியன் ஆக்டர்னா, நோ 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 ஹே சவுத் இண்டியன் ஆக்டர் தானே நான், இல்லைடா அவன் ஹிந்தியில் பேசுகிறான், நான் தமிழ் தவிர வேறு எதுவும் தெரியாது, இல்லைடான்னா ஒத்துக்கல. கொஞ்சம் தூரம் தள்ளி போனோம். அவனுக்கு அதில் இன்னொரு சந்தேகம் என்ன இருந்துச்சுன்னா, நம்ம ஃபோக் ஆர்டிஸ்ட்லேயே தமிழ் நாதஸ்வரம் வாசிக்கிறவங்களாம் இருக்காங்கன்னு வச்சு, கடலூரில் ஃப்ரெண்டுங்களாம் இருக்காங்க. அவங்களாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா கருப்பு கலர் லாயரும் கருப்பு கலர் டிஷர்ட் போட்டு வந்துட்டாங்க. இப்போ பாக்ஸர் மாதிரி. ஆமாம், பாக்ஸர் மாதிரி ஆகிடுது. பார்த்தோன்னே கன்ஃபார்ம் பண்ணிட்டானுங்க அவனுங்க. ஒரு 2 கடை தள்ளி போனோம். அதுக்கு அடுத்தது வந்து ஒரு 2 பேர் வந்தானுங்க, சார் ஒன் செல்ஃபினானுங்க. இவனுங்க சும்மா இல்லாமல் நம்ம கூட வந்தாங்க பாருங்க, நம்ம ஃப்ரெண்டுங்க. அவன் விளையாட்டு தான், நம்ம நோ செல்ஃபின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் கையை பண்ணானுங்க. இன்னொன்று சரியான ரஷ் ஆகி போச்சு அந்த இடத்துல. வந்து எல்லாருமே செல்ஃபி எடுக்கிறதுனோடனே இவனுங்க கையை பிடிச்சி இழுத்துட்டு வர ஆரம்பிச்சிட்டானுங்க. அந்த சந்தை பூந்து ஓடி வரும்போது ஒரு ஹேண்டிகேப் ஒருத்தர் மாஸ்கெல்லாம் நிறையா வச்சுட்டு கவரில் வச்சுட்டு விற்றுட்ருக்காரு. அவர் ஹேண்டிகேப் மாற்றுத்திறனாளி, அவர் ஓடி சார் ஒன் செல்ஃபி அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் நின்று செல்ஃபி எடுத்தோம். அதுக்கே பசங்க திட்டாங்க, இங்கே உன்னை எப்படியே எட்டு வரணும் பார்க்குறோம், நீங்கள் போய் திரும்பி செல்ஃபிக்கு நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லி இட்டுட்டு வந்து ஆட்டோ வர வச்சு ரூமில் எடுத்து போய் என்னை விட்டுட்டு மறுதளவு தான் அவனை போய் பார்த்தாங்க. அது போலலாம் ப்ராப்ளம் இருக்குது. சமீபத்தில் நீங்கள் ஒரு தான் சொல்லுவீங்க, கோயிலுக்கு போகும்போது ஒரு சில இதாச்சு, முதல் நாள் வந்து அவர் போயிருந்தார், அடுத்த நாள் நான் போயிருந்தேன் அப்படின்ற. ஆமாம், திருச்செந்தூர் முருகர் கோயில் போயிருந்தோம். அது ஃபேமிலியோட போயிருந்தோம். ஆனால் அவர் போயிருக்காருன்றது எனக்கு தெரியாது. யோகி பாபா அவர். ஆமாம், அவர் சார் போயிருக்காருன்னு தெரியாது. நான் வந்து திருச்செந்தூர் முருகர் கோயில் போயிருக்கிறோம். போயிட்டு உள்ள சாமி கும்பிட போன உடனே சரியான வரவேற்பு. என்னடா நமக்கு அந்த வரவேற்பு கிடைக்கிது, எனக்கு ஒரு ஆச்சரியம் ஆயிடுச்சு. உள்ளே போன உடனே அந்த குறுக்கள் ஐயர்லாம் இருப்பாங்கல்ல, பூசாரிலாம், அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, எல்லாரையும் க்யூவில் வர சொல்கிறாங்க. நான் டோக்கன் வாங்கலை, ஃப்ரீ டோக்கன், அந்த 100 ஸ்பெஷல் டோக்கன் வாங்கல, அதெல்லாம் எதுவும் வாங்கலை. என்ன மட்டும் சார் நீங்கள் இப்படி போங்க சார் அப்படின்னா, என்னடா இது எல்லாரையும் பின்னாடி வரதுக்கு நம்மளை மட்டும் முன்னே போக சொல்கிறாங்களே. சரி ஓகேன்னு சொல்லிட்டு போனேன். அந்த கோயில் கருவறைக்கிட்ட வந்தோடனே எல்லாருக்கும் வெளியிலேருந்து விபூதி கொடுக்குறாங்க. வெளியிலேருந்து அந்த ஆங்கிள் வச்சுருக்காங்க, ஆங்கிலுக்கு ஆப்போசிட்டில் கொடுத்துருக்காங்க. என்னை மட்டும் ஆங்கிள் திறந்து விட்டு சார் உள்ளே வாங்க சார். ஏன்னா நம்மளை மட்டும் உள்ளே வர சொல்கிறாங்களே, என்ன இருக்கும், இல்லை நிஜமாலும் தான் சொல்கிறாங்களா இல்லை யாராவது விளைக்கிறாங்களா. சரி உள்ளே போனோம். சார் சாமி கும்பிட்டேன் சார், விபூதி கொடுத்தாங்க, விபூதி எடுத்து பூசினாங்க. சரி பார்த்து நான் பாக்கெட்லேருந்து தட்சிணை எடுத்து வச்சுட்டு திரும்ப வந்துட்டு, சார் நீங்கள் அங்கே போதீங்க, உள்ளே போங்க, அங்கே வாகனம் இருக்குது, மயில் வாகனம் இருக்குது, அங்கே போய்ட்டு பார்த்துட்டு போங்க. அதுக்கப்புறம் அங்கே போனோம். போயிட்டு சாமி கும்பிட்டு நல்லா சிறப்பான தரிசனம், நம்ம நல்லா இது பண்ணிவிட்டு வெளியில் வந்தோம். ஒரு திருநங்கை தோழிகள் வந்து ஒரு 6 பேர் இருக்கும். 6 பேர் வந்து மறிச்சிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கலாம். மறிச்சிட்டு உடனே நான் என்ன பண்ணேன், பாக்கெட்லேருந்து எப்பயுமே நமக்கு என்ன இருக்கோ அதெல்லாம் கொடுக்க முடியும். நான் வந்து ஒரு 20 ரூபாய் எடுத்து கொடுத்தேன். அதுக்கு அவங்க என்ன கேட்டாங்க, ஆனால் நாங்கள் ஒரு 100 பசங்களை படிக்க வைக்கிறோண்ணா, உங்களால் முடிஞ்சது எங்களுக்கு எதாவது பண்ணுங்கண்ணா அப்படின்னாங்க. அப்போ தான் நான் அந்த 20 ரூபா எடுத்து கொடுத்தேன். எடுத்து கொடுத்த உடனே, ஆனால் 100 பசங்களை படிக்க வைக்கிறோண்ணா, ஏதாவது ஒன்று பண்ணி கொடுங்கண்ணா அப்படின்னா. டக்கு நான் சொன்னேன், இல்லைம்மா நீங்கள் நினைக்கிறாள்லாம் இல்லை, அவர் பண்ணலாம், என்னால் பண்ண முடியாதும்மா, என்கிட்ட இருக்கிறது தான்ம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்புறம் இல்லைண்ணே நீங்கள் அவர் மாதிரியே இருக்கிறீங்க, நாங்கள் பாக்கெட்லேருந்து 100 ரூபா எடுத்துமா, இதான் இருக்குது, என் மேலே தப்பாக எடுத்துக்க வேண்டாம், ஆண்டவனுடைய கருணையினால் என்கிட்ட இருக்கும்போது வரேன் வந்து தரமான்னு சொல்லிட்டு கொடுத்த உடனே அதுங்க எல்லாம், ஆமாம் நேற்று வந்தாருண்ணா, இதே இடத்துல அவர் நேற்று வந்தார்,
சொல்லிட்டு எனக்கு கொடுத்துட்டு நல்லா வருவீங்கன்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சாங்க. கொஞ்சம் தூரம் தள்ளி போகிறோம், நிறைய பேர் கேட்பாங்களா அது போல், கொஞ்சம் ஸ்பீடாக போயிட்டுருக்குறேன். ஒரு அம்மா வயசானவங்க என்னை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கிறாங்க, பின்தொடர்ந்தே வராங்க. சார் 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 சார்னு கை கட்டுறாங்க. என்ன யார் பார்த்தா இந்த அம்மா மட்டும் வராங்க, இதுக்கு தான் வராங்க, ஏதோ ஹெல்ப் கேட்டு வராங்கன்னு சொல்லிட்டு நானும் போயிட்டுருக்கிறேன். கொஞ்சம் தூரம் போய் நின்றுட்டு சார் ஒரு வேளை சாப்பாடு வாங்கி கொடுங்க சார். சரி ஓகேம்மா சாப்பிட்றீங்க? இல்லை சாப்பாடு வேண்டாம், நீங்கள் பைசா கொடுத்துருங்க, நாங்கள் சாப்பிட்டுக்கிறோம், ஏன்னா மதிய சாப்பாடு சாப்பிட்டுட்டோம், இதோட நைட் டின்னர் தான், நான் நைட் டின்னர் சாப்பிட்டுட்டோம், பைசா கொடுங்கன்னாங்க. அவங்ககிட்ட சார் சாப்பாடுன்னு கேட்குறாங்கன்னு அவங்ககிட்ட ஒரு 100 ரூபாய்க்கு கொடுத்தேன். சார் நீங்கள் எவ்வளோ பெரிய நடிகர் தானே ஒடியாரா, 100 ரூபாய்க்கு கொடுக்குறீங்க சார் நீங்கள் அப்படிங்கிறாங்க. அப்போ சொன்னேன், அம்மா நான் இல்லைம்மா, அவர் வேறு நான் வேறம்மா, என்னால் முடியாதும்மா, அதெல்லாம் என்கிட்ட இருந்தது தான்மா, கோச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதனால உங்களுக்கு நிறைய செலவு தான் வருதானே? இல்லை செலவுன்னு இல்லை, நான் ஆல்ரெடி பண்ணிகிட்ருக்கேன் பிரதர். நான் அது இப்போ கூட இருந்த ஒரு சார் ஒருத்தர் சொல்லுவார், என்னன்னா நம்ம என்ன பண்ணுறோமோ ஒர்க்கு போகும்போது, இப்போ ஃபோக் ஆர்டிஸ்ட் சொல்கிறேன்னு போகும்போதும் யாராவது பணம் கேட்குறாங்கன்னா என் கையில் உள்ளதை கொடுப்போம், வரும்போது அவங்களுக்கு ஏதாவது உணவு வாங்கி கொடுக்குறது பழக்கம். அதுபோல் ட்ரெஸ்ட்டுக்கெல்லாம் கொஞ்சம் எங்களால் முடிஞ்சது, எங்கள் குரூப் மூலிமா முடிஞ்சது செஞ்சிட்ருக்குறோம். அதுபோல் இது அதை நம்ம கஷ்டம்னு சொல்லலை, அவரு நினச்சிட்டு நம்மளை எதிர்பார்க்குறாங்க இல்லையா, அதை சொல்ல வரேன். ஸோ இப்போது ஒரு பக்கம் ஒரு ஹாப்பி மூமெண்ட்ஸ் நிறையா பாராட்டுதல் இது எல்லாமே கிடைச்சா, இன்னொரு பக்கம் கிண்டல் பண்ணுறது, அவமானப்படுத்துறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும்ல? இருக்குது பிரதர். அதாவது இப்போ நான் ஃபோக் ஆர்டிஸ்ட்ன்றதுனால விழுப்புரம், கடலூர், பாண்டிச்சேரி, சிதம்பரம் இந்த லைன்லாம் கொஞ்சம் நல்ல நமக்கு ரசிகர் பட்டாளமே இருக்குதுன்னு சொல்லலாம். அதுபோல் போயிட்டுருக்குன்னு வச்சுங்களேன். அப்போ போயிட்டுருக்கும்போது சரியான ஒர்க் பண்ணிகிட்ருப்போம், ஸ்டேஜில் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணிகிட்ருப்போம். கீழே இருந்து வெடைப்பானுங்க, அண்ணன் அவர் சாரோடைய பன்னி மூஞ்சி வாயன்னு ஒரு இது பண்ணாங்க தெரியுங்களா, அதை சொல்லி கீழே இருந்து கூப்பிடுவானுங்க. அப்படி கூப்பிடுவானுங்க, யோகி பாபா எப்படி பாருங்க, யோகி பாபா எப்படி பாருங்க போல நமக்கு அப்படியே ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. நிறைய எப்படி எவ்வளோ ஜாலியான மூமெண்ட் சொல்கிறோமோ அவங்க நிறையா போகும்போது வரும்போது கிண்டல் பண்ணுறது, இல்லை நீ சம்பாதிக்கணுன்றக்காண்டி அவரை மாதிரியே மாறிட்டியா, அது கேட்டாங்க. ஏன்னா நமக்கு சப்போர்ட் பண்றவங்க ஒரு பக்கம் இருந்தாலும், ஆமா நம்மள நெகட்டிவா பேசுறதுனா எப்படி வேணாலும் பேசலாம். அது பேசுறதுக்கு இதுதான் வார்த்தைன்றது அவங்க யூஸ் பண்றது கிடையாது. அவங்க எந்த வார்த்தை வேணாலும் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி நான் கேட்கறேன். இல்ல அவ்வளோ அதெல்லாம் ஏன்னா நமக்கு நம்மளை பத்தி தெரியும் பிரதர். நம்ம மேக்சிமம் இந்த ஹேர் இல்லாத பொழுதே நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அந்த சரௌண்டிங்ல எல்லாமே கொஞ்சம் நம்மளை பத்தி தெரியும். அதனால நமக்கு அவ்வளோ இது பண்ணாது. பண்ருட்டி பக்கத்துல டிஃபன் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு போனோம். டின்னர் சாப்பிட போகும்போது என் பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்தார், சாப்பிட்டுட்டு இருக்காரு. சாப்பிட்டுட்டு சார் கோச்சிக்காதீங்கன்னாரு. நம்மளே ஏன் கோச்சிக்கணும்னு சொல்கிறாரு அப்படி சொல்ல. சார் கோச்சிக்காதீங்கன்னு சொல்லிட்டு லைட்டாக முடி அப்படி பிடிச்சி போயிட்டு பார்க்குறேன். சார் விற்குங்களா அது அப்படின்றாரு. இல்லை இல்லைங்க விற்க இல்லைங்க அப்படின்னா. இல்லை அவர் மாதிரியே இருக்கீங்களே அதனால். இல்லைங்க இது என்னோட இது. சில பேர் கேட்பாங்க, சார் அவர் மாதிரியே இருக்கீங்க, முடிய அவ்வளோ தூரம் விட்டுருக்குறீங்கன்னு கேட்பாங்க சில பேர். அப்போ நாங்கள் சும்மா காமெடிக்கு சொல்லுவோம், ஆமாம் கோயிலுக்கு விட்டுருக்குறேன் அப்படி சொல்லுவோம். சில பேர் இதை பார்ப்பாங்க, இந்த கயிறை பார்த்து அவர் மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு போகிற இடம்லாம் கயிறு வாங்கி கட்டிக்கிறீங்களா அப்படின்னுவாங்க. இது அவர் பப்ளிசிட்டி ஆகிறதுக்கு முன்னாடியே என் கையில் கயிறு இருந்தது. ஏன்னா நம்ம அந்த கோயில் வேலை தான் அதிகம். கோயில் வேலை அதிகம் நம்ம எந்த கோயிலுக்கு போகிறோமோ அங்கே ப்ரோக்ராம் முடித்த உடனே அவங்க மரியாதை பண்ணுவாங்க. நமக்கு கயிறு மாலை இதெல்லாம் வச்சு மரியாதை பண்ணுவாங்க. அப்போ மரியாதை பண்ணும்போது அதை அங்கேயே கட்டி விடுவாங்கன்னு வச்சுங்களேன். நம்ம இது பண்ணணுன்றதுனால அவருக்கு இதை பண்ணல. நிறைய பேர் இதை கேட்பாங்க, இந்த காப்பு போடுறதை பார்த்து கேட்பாங்க, அவர் மாதிரி காப்பு போட்டுருக்குறீங்க அப்படின்வாங்க. என்னையா இது, ஒரு ஷர்ட்டு போட்டால் அவர் மாதிரி ஷர்ட் போட ஆசைப்படுறீங்க அப்படின்னாங்க. எதையுமே கண்டுக்கிறது கிடையாது. அது உங்களுக்கு எவ்வளோ இதாக இருக்குன்னு நம்ம ஒன்று பண்ணுறோம். ஆமாம், நம்ம அவரை மாதிரி இருக்குன்றது அது நம்ம தப்பு கிடையாது. ஆமாம் இல்லை. அப்படி இருக்கும்போது இப்படி பார்க்குறவங்க எல்லாம் அவரை மாதிரி பண்ணுறியான்னு கேட்குறதுன்றது நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஆமாம், ரொம்ப கஷ்டமாக இருக்கும்போது நம்ம ஒன்று விருப்பப்பட்டு நம்ம இதை செய்யணும் ஆசைப்படுவோம். அதை எவ்வளோ கஷ்டப்பட்டு நமக்காக அமைச்சிக்குவோம். அதை சிம்பிளாக ஒருத்தர் என்ன சொல்லிட்டு போவார், அவர் மாதிரி பண்ண ஆசைப்படுறியா, பரவாயில்ல அவர் மாதிரி தான் இருக்கு அப்படின்னு. இதுக்காகவா இவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் நிறையா பண்ணியிருக்கேன். இப்போது மணிபால் அவர்களுக்கு என்ன வாங்கணும்னு ஆசை, ஃப்யூச்சரில் எப்படி இருக்கணும்னு என்ன வாங்கணும்னு ஆசை? ஃப்யூச்சரில் எதுவுமே இல்லை பிரதர். நம்ம இந்த கலை இருக்குங்க இல்லைங்களா, எவ்வளோ ஒர்க்கெல்லாம் வந்தது இதுக்கப்புறம். அந்த கலையில் ஒரு பைத்தியம், அந்த கலையை நல்லா பண்ணணும். இப்போ பசங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றோம், அந்த கலையை சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இப்போ இந்த ஷூட் விஷயம் என்னென்னா, எனக்கு கொஞ்சம் ஃபைனான்ஸ் பிரச்சனை வரும்போது இது கொஞ்சம் உதவுதுன்னு வச்சுக்கலாம். ஒரு ஷூட்டிங் போகிறோம் அது. ஆனால் இது வரைக்கும் ஷூட்டிங் பண்ண பணத்தில் ஓனாக வீட்டுக்கு எதுவும் பண்ணிக்கிறது எங்கள் வீட்டுக்கு தெரியும், எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு ஒய்ஃபுக்கெல்லாம் தெரியும். அவங்களும் ஏன் அந்த காசு அப்படி பண்ணுறேன்னு கேட்டதில்லை. ஷூட்டிங் வந்த காசு எல்லாமே ஃபஸ்ட்டுக்கு தான் போயிட்டுருக்கு.
ட்ரஸ்ட்டுக்கா? ட்ரஸ்ட்டுக்கு போயிட்டு ட்ரஸ்ட் தனியாக நீங்கள் இல்லை இல்லை நம்ம பண்ணல. இல்லை அதான் பாண்டிச்சேரியில் ட்ரஸ்ட் இருக்குது. அவங்களுக்கு பசங்களுக்கு ஃபுட்டுக்கெல்லாம் அந்த காசு இது பண்ணுறோம். அதே போல் நம்ம கூட இந்த ஷூட்டிங் வர டூப் போடுறவங்க கூட வரும்போது பழக்கமாக அவங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாங்க. அந்த ட்ரஸ்ட்டுக்கு நம்மளால முடியாத டைமில் சொன்னோம்னா அவங்க கொஞ்சம் அந்த ட்ரஸ்ட்டுக்கு அப்படியே இது பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த ஒரு தோற்றம்ன்றது உங்களோட தொழிலுக்கு எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பாக இருக்குண்ணா? ஏன்னா செல்ஃபி எடுக்க வராங்க, உங்களால நீங்களோட வேலையை பார்க்க முடியாத அளவுக்கு இருக்குல்லண்ணா. ஏன்னா இப்போ ஜென்ரலாக நீங்கள் ஒரு கோயிலுக்கு போனாலே சரி, இல்லை ஒரு அதாவது தமிழ்நாடை தாண்டி நீங்கள் டெல்லியில் இருக்கும்போதே அவ்வளோ மக்களுக்கு தெரியுது எல்லாரும் செல்ஃபி எடுக்க வராங்கன்றப்போ, நீங்கள் உங்கள் ஊர் லோக்கலில் சுற்றி இருக்க இடத்துலலாம் நீங்கள் வந்து திருவிழாக்கு வந்து அந்த ஒரு இது பண்ண போகும்போது இந்த தோட்டத்தில் இருக்கிறதுனால அது வந்து தொழிலுக்கு எவ்வளோ பாதிப்பு ஏற்படுத்துங்க அந்த இடத்துல? நிறையா இருக்குது பிரதர். அதாவது என்னுடைய ப்ரோக்ராம்னா நம்ம எப்படி ஒன்றும் பண்ணலாம். இப்போ அடுத்தவங்க வந்து நம்ம கெஸ்ட்டாக கூப்பிட்ருப்பாங்க, ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு கூப்பிட்ருப்பாங்க. அந்த ஊரில் நம்மளை கேட்டிருப்பாங்க, கேட்டதுனால நம்மளை மட்டும் கூப்பிடுவாங்க. அங்கே ப்ரோக்ராம் பண்ணும்போது அவங்க ஆர்கனைஸ் பண்ணுறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க ஏதாவது ஒன்று முடிவு பண்ணி வச்சுருப்பாங்க. இவர் இந்த டைமில் ஏற்றணும், ஸ்டேஜ் ஏற்றணும், இவ்வளோ நேரம் அவர் கொடுக்கணும் அப்படின்னு. அந்த டைம் வந்து இங்கே செல்ஃபி எடுக்கிற இடத்துல அவங்க போகும்போது தான் யாராவது கையை பிடிச்சி எடுத்து செல்ஃபி எடுப்பாங்க. நம்ம பண்ணக்கூடாதுன்ட்டு சொல்ல முடியாது இல்லைங்களா. அதனாலலாம் வேலையை எவ்வளோ கட்டாயிருக்கு. அது போல நமக்கு வர வேலையே கட்டாயிருக்கு. அது போல் அவரை கூட்டா எனி டைம் செல்ஃபி பிரச்சனையாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு நிறைய வேலை போல் கட்டாயிருக்கு. ஸோ ஆனால் அதே மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு ஸ்ட்ரகிள் பீரியட்னு ஒன்று இருக்கும் இல்லைண்ணே. இப்போ எல்லா கலையில் இருக்கவங்களுக்கும் ஒரு ஸ்ட்ரகிள் பீரியட்னு ஒன்று இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி இந்த கலை விஷயத்தில் அதிகமாக ஹெல்ப் பண்ணது ஏன்னா இந்த லாக்டவுன் டைம் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, நிறைய ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க இந்த கலையில். இப்போ இந்த தோற்றத்தினாலே ஒரு சில ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு யார் ஹெல்ப் பண்ணானே அந்த டைமில்? அது கலையில் வந்து இப்போ COVID-19 வரும்போது கூட நம்ம கலைஞர்கள் எல்லாருக்குமே வந்து காளீஸ்வரன் ஐயா பண்ணார். அவர் மூலயமா நிறைய பேருக்கு பண்ணார், நலிவுற்ற கலைஞர்கள் ஏகப்பட்ட பேருக்கு பண்ணார். அதன் மூலயமா வந்து பண்ருட்டியில் குணாலன்னு சொல்லிட்டு ஒரு சங்கத்தில் சார் இருக்கார், பண்ருட்டி நாடக நடிகர்கள் மற்றும் அனைத்து நாட்டுப்புற சங்கம்னு சொல்லிட்டு. அவர் செயலாளர் பொருளாளர் எல்லாம் சேர்ந்து நல்லா இது பண்ணி எல்லா கலைஞர்களுக்குமே பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் பண்ணிட்டும் இருக்கிறாங்க. பண்ணது மட்டும் இல்லாத இப்போ இவங்க பண்ணிகிட்ருக்காங்க. நிறையா கலைஞர்களை வந்து ஊக்குவித்துட்ருக்காங்க. இன்னும் பசங்க சொல்லி தர்றதுக்கும் சொல்லியிருக்காங்க. அது போயிட்டுருக்கு பிரதர், அது வந்துட்டுருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த இப்போ உங்களை கேலி பண்ணுறவங்க, அதாவது ஒரு 2-3 வகையாகவே பிரிங்களேன். ஒரு பக்கம் கேலி பண்ணுறவங்க இருப்பாங்க, ஒரு பக்கம் ஏதாவது ஒரு வார்த்தைகளை சொல்லி கூப்பிடுறது கிண்டல் பண்ணுறது இருப்பாங்க. ஒரு பக்கம் நீங்கள் தான் அவருன்னு நினச்சி உங்ககிட்ட வந்து அட்மையர் ஆகி உங்ககிட்ட வந்து செல்ஃபி எடுக்கிறதுல இருப்பாங்க. இது எல்லாமே உங்களோட தொழிலை தான் பாதிக்கும். எப்படி பார்த்தாலும் கேலி பண்ணுறதா இருந்தாலும் சரி, அட்மையர் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அந்த இடத்துல பாதிக்கிறது உங்களோட அன்றாட தொழில், போக முடியாதுன்னு இருக்குல்ல. ஸோ அவங்களுக்குலாம் என்ன சொல்லிக்கணும்னு ஆசைப்படுறீங்க? ஒன்றும் இல்லை பிரதர். அதாவது வந்து கலை நாங்கள் பண்ணுறோம் இல்லைங்களா, அதோடைய கலையோடைய வேலையே என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே நம்ம எந்த ஊர் போகிறோமோ நம்ம போன டைம்லேருந்து நம்ம முடிச்சுட்டு வர வரைக்கும் அந்த ஊரில் இருக்கவங்க எல்லாரையும் ஹாப்பியாக வச்சுக்கிறது தான், அவங்கள சிரிக்க வைக்கிறது தான் நம்மளுடைய வேலை, அவங்க சந்தோஷப்படுத்துறது தான் நம்ம வேலை. அப்படின்னும் போது கலையின் மூலமாக சந்தோஷப்படுத்துகிறோம். அதுபோல் எது வேணாலும் நம்ம எதிர்பார்க்கலாம், சந்தோஷம். அதுக்காக வந்து நம்ம கலைஞர்கள் வந்து யாரையுமே சொல்கிறேங்க, என்னை மட்டும் இல்லை நிறைய பேர் அதுபோல் பாதிக்கப்படுறாங்க. அதுபோல் வேண்டாமே அப்படின்னு நினைக்கிறேன். வேறு ஒன்றும் கிடையாதுங்க. நான் ஏன்னா எப்படி சொல்கிறது, நம்ம சந்தோஷப்படுத்த போயிருக்கிறோம். நம்ம சந்தோஷமாக இருந்தால் தான் அங்கே அந்த ஊரில் இருக்கவங்களே எல்லாரையும் நம்ம வந்து சிரிக்க வைக்க முடியும். அந்த டைமில் வந்து அவங்க வந்து கொஞ்சம் இது போல் பேசி நம்மளை மூட் அவுட் பண்ணிட்டாங்கன்னா திரும்ப அது ஃப்ரீயாக வராது இல்லைங்களா. அதனால் எப்போவுமே மணிபாலன் தான். அதனால் எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, ஆனால் வந்து புண்படுத்துகிற மாதிரி வாங்க. ஓகே, ஸோ நன்றிண்ணே. நிறைய விஷயங்கள் பேசுனீங்க, நிறைய ஷேர் பண்ணீங்க எனக்கு. ஆனால் மணிபாலனுக்குள்ள அங்கங்கே யோகி பாபு வந்து தெரிஞ்சுட்டு தான் இருந்தார். அது உங்களை அறியாமலே வருதா இல்லை அது என்ன எதுன்னு தெரில. ஆனால் இதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட கலையில் அடுத்தடுத்த லெவலுக்கு போகணும், அடுத்தடுத்து முன்னேறிட்டு ஸோ உங்களோட கெரியரில் நீங்கள் பெரிய ஆளாக வரணும்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம். நன்றிண்ணே. ரொம்ப நன்றி பிரதர். தேங்க்யூ. Taste the Daily.